ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரைஸ் தான், வெரைட்டி ரைஸ், கேரட் ரைஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், ரெண்டு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கும்போது இடித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டு வதங்கும்போது 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. அதில் துருவின கேரட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. தக்காளி ரொம்ப வதக்கக்கூடாது. தக்காளி ஹாஃப் இதாக இருந்தால் போதும், வதங்கினா போதும். உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கேரட்டெல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை போட்டுருங்க. சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். கொஞ்சம் உப்பு பத்தலை, அதோட உப்பை போட்டுட்டு பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதில் நல்லா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இது பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். நல்ல ஹெல்தியான கேரட் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.